ஹியூமன் பாடியில ஹார்ட் ஒன்னு இல்ல 2 இருக்கு. ஒன்னு இங்க இருக்கு, இன்னொன்னு உங்க காஃப் மசில்ல இருக்கு. ஹார்ட்ல இருந்து தான் உடம்புல எல்லா இடத்துக்கும் ஆர்டரிஸ் மூலமா பிளட் சப்ளை நடக்கும். அண்ட் இந்த பிளட் ஹார்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறது வெயின்ஸ் மூலமா வரும். பட் உங்க காலுக்கு போற பிளட் இந்த கிராவிட்டினால உடனே உங்க ஹார்ட்டுக்கெல்லாம் திரும்பி வராது. அங்கதான் இந்த செகண்ட் ஹார்ட்டான காஃப் மசில் ஒர்க் ஆகும். நீங்க வாக் பண்ணும்போது உங்க காஃப் மசில் ஹார்ட் மாதிரி கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். உங்க காஃப் மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும்போது வெயின்ஸ் ஸ்கியூஸ் பண்ணி பிளட்டை மேல ஹார்ட்டுக்கு அனுப்பும். ஸோ உங்க பிளட் சர்க்குலேஷன் பர்ஃபெக்டா நடக்கும். இதனாலதான் காஃப் மசிலை செகண்ட் ஹார்ட்னு சொல்றாங்க. அண்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸை நல்லா வாக் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் இதுதான். நான் வாக்லாம் பண்ண மாட்டேன், நான் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டோ இல்லை நின்றுக்கிட்டோ தான் வேலை பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா முதல்ல உங்க காலில் வீக்க வரும், அதுக்கப்புறம் வேரிகோஸ் வெயின்ஸ் தான் வரும். ரெண்டாவது, இந்த ஜிம்ல லெக் டே ஸ்கிப் பண்றாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு மேட்டர் சொல்றேன். நீங்க லெக் டே ஸ்கிப் பண்ணீங்கன்னா பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் தான். இதை ஏன் நான் சொல்றேன்னா, உங்க லெக் மசில்ஸை கரெக்டா ஒர்க் பண்ணீங்கன்னா உங்க அப்பர் பாடியோட வெயிட்டையும் தாங்கும், உங்க லோயர் பாடியோட வாஸ்குலர் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கும். ஸோ நல்லா நடங்க, ஜிம்ல லெக் டேவை ஸ்கிப்பே பண்ணாதீங்க. அண்ட் இது எல்லாத்தையும் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க.